லைக் நீங்கள் இன்பில்ட் எல்இடி யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் எல்இடி யூஸ் பண்ணலாம். இந்த எல்இடி கனெக்ட் பண்ணும்போது கம்பல்சரி நீங்கள் ரெசிஸ்டரோட பண்ண மட்டும் தான் எல்இடி டேமேஜ் ஆகாமல் இருக்கும், இல்லைனா எல்இடி கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். நான் பண்ணுற டெஸ்டிங் பர்பஸ்க்காக இந்த எல்இடியை வந்துட்டு டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் இந்த எல்இடி வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகும்னு நினச்சிங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ரெசிஸ்டரோட தான் கனெக்ட் பண்ணணும். இந்த சின்ன பின்னை வந்துட்டு கிரவுண்ட்லையும், பெரிய பின்னை வந்துட்டு டிஜிட்டல் பின் 12 கனெக்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து கோட் ரைட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். இதுக்கு முன்னாடி இருந்த கோடில் இப்போ இந்த டிஜிட்டல் ரைட் டிஜிட்டல் ஆஃப் அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே வந்துட்டு நான் இதோடைய பின் வேல்யூஸை மட்டும் மாற்ற போகிறேன். அதாவது இந்த பில்டிங் இருக்கிறத 12னும், ஏன்னா நான் 12 கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால 12னும் மேலே இந்த பின்னோட வந்துட்டு எல்இடி இன்பில்டாக இருக்கிறது 12னு சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்படி நான் சேஞ்ச் பண்ணி அப்லோட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லூப் தெரிய ஆரம்பிக்கும். லைக் இது ஒரு செகண்ட், இது ஒரு வாட்டி பிளிங்க் ஆகும், இது ஒரு வாட்டி பிளிங்க் ஆகுது.